சுவாமி நான் போய் சக்கரத்தை திரும்ப சொல்லி எங்க அண்ணன் காலில் கூட விழுந்தேன். எங்க அண்ணனுக்கு கொஞ்சம் கூட மனம் இறங்கல சுவாமி. மன்னா முடிவா என்ன சொன்னாரு? முடிவா ஒரு பொழுது சக்கரை திருப்ப முடியாது அப்படின்னு ஒரே முடிவாதுவா சொல்லிவிட்டார். அதனால அப்படியெல்லாம் சொல்லியிருந்தா கூட என் மனம் தாங்கி இருக்குங்க. அதுவும் என் கணவரும் சத்தியம் செய்திருக்கிறாருன்னா நாங்க சத்தியத்தை காப்பாற்றணும்னு சொன்னேன். ஒரு பொழுது முடியாது அப்படி சொன்னேன்னு அந்த கண்டவனுக்கு பிறந்த பசங்க என்ன சொன்னாரு? கண்டவனுக்கு பிறந்த பாண்டவர்கள் அவங்களுக்கு எத்தனை நன்றி செய்த நன்றி மறந்து எனக்கே எதிரியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி 1000 முறை காற்று திரிறாங்க. அனாதி பசங்க வெந்தச்சோறு விதமறியாத ஆரியமான காரணத்தில் தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறாருங்க. ஒரு குலத்துல பிறந்து கொண்டாடி சூதுல வச்சு கட்டின மனைவிய பகடையில் வச்சு ஆடுவீங்க அவங்க பாண்டவர்கள். ஒரு ஆம்பளைங்களா ஒரு குலத்துல பிறந்து மறு குலத்துல வளர்ந்து அந்த எடையை என் குலத்தை பத்தி பேசணும் சாமி. கண்டபடியா பேசுறாருங்க. அப்படியா சுபத்திரா? இதே ஒரு சத்தமாகுது. எதுக்காக நிறுத்துறீங்க? 1000 கோடி உபதேசங்களை செய்திருக்கிறீங்க. மாமனுடைய சக்கரத்தை உபதேசம் செய்யக்கூடியது எனக்கு மட்டும்தான் தெரியும். உனக்கு 1000 கோடி உபதேசங்களை செய்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் கூட மனமிறங்கலையும் சுவாமி. நீ செஞ்சிட்டீல. எங்க மாமன் தான் கோபக்காரரு. சரி சரி. ஏன் தொண்டை பிடிக்கிற? தொண்டைய பிடிக்கல. எங்க மாமன் தான் கோபக்காரரு. நீயாவது சொல்லக்கூடாது. அவருடைய வாக்குக்கு இணையங்க நான் எதுவுமே நான் பேச மாட்டேன். அவர் சொன்னா அதை செய்வேன். அறுப்பேன் அறுப்பேன் அறுப்பேன். திரும்பி போங்க. உனக்கு 1000 கோடி உபதேசங்களை செய்திருக்கிறேன். நேரடியா நானே வர்றேன். பேசணுமா? எங்க மாமன் கிட்ட சொல்லு. நானே எங்க மாமன் கால்ல விழுந்து மாமா சக்கரத்தை திரும்புங்கன்னு சொல்லுவேன்.
ஒண்ணு சமாதானம் நடக்கும், இல்ல சண்டை வரும். இது ரெண்டுல ஒண்ணு தான் நடக்கும். அப்படி ஒண்ணு சண்டைன்னு வந்தா தயவு கூர்ந்து நீங்க குறுக்க வரக்கூடாது. என்ன புண்டைக்கு நான் தான் முன்னாடி நிப்பேன். சண்டைன்னா எனக்கு புண்ணி நக்கற மாதிரி. சண்டைன்னா நான் தான் முன்னாடி நிப்பேன் வர்றேன்னு சொல்லி அப்படியா? மாமன் கிட்ட போய் சொல்லு. சரி போ, நான் பாத்துக்கிறேன். சுபத்திரா ஓடி அடுத்து போடுவோம். ஓடி சத்தியத்தை காக்கணும். அது ஒரே காரணத்துக்காகத்தான் நான் இவ்வளவு கோபத்தையும் பொறுக்கிறேன். கோவை காலில் விழுந்தாவது மாமா சக்கரத்தை திருப்புக்குன்னு சொல்லுவேன். ஒண்ணு சண்டை நடக்கும், இல்ல சமாதானம் நடக்கும். ஆமாங்க. ஆனா அந்த சண்டைன்னு வந்தா ஒண்ணு செத்தா நான் சாகணும், இல்ல கொண்டா சாகணும். இதுல ரெண்டல ஒண்ணு தான் நடக்கும். நான் வேணுமா இல்ல ஒண்ண வேணுமா நீயே முடிவு செய்துக்கா. சாமி எங்க அண்ணன் செத்தாலும் பரவாயில்ல, நீங்க தாங்க எனக்கு வேணும். வேண்டாங்க, அண்ணன் செத்தா பரவாயில்லையா? இந்த தாலிக்கு எவ்வளவு பாசம். ஆமாங்க, அந்த கருவாய் செத்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு கோடி நீங்களே பண்ணுவாங்க. என்ன கேட்காதீங்க, மொத்தல நீங்க உயிரோட வரணும். அது போதும். ஒன்ன மாதிரி தங்கச்சி எல்லா வீட்லயும் பிறக்கணும். சாமி பழமா சாமி அந்த அர்ஜுனன் எனக்கு 1000 உபதேசங்களை சொல்லி நானே சொல்றேன், யாரும் பேசாதீங்க. 1000 உபதேசங்களை சொல்லி திருப்பி அனுப்பி விட்டான் சுவாமி. அப்படியா? ஆமா சாமி. யார் என்ன சொன்னா தெரியுமா? நானே நேரடியா வந்து பாக்குறேன்னு சொல்றான். ஒரு வேலை மிச்சம். அவன் மட்டும் இல்ல சாமி, அவன் பொண்டாட்டி சேர்ந்துகிட்டு பண்றான். விடாதீங்க சாமி. எங்க சரி வந்தா என் முகத்துல கூட முழிக்க மாட்டேங்குது. நான் என்னம்மா தவறு செய்தேன்? என்ன செய்யணும்? நான் என்ன தவறுகளை செய்யணும் சொல்லு மாமா. ஏண்டா அந்த கந்தரோபன் எனக்கு எதிரி, ஏன் எதிரிக்கு அடைக்கலம் கொடுத்து அவனை காப்பாத்துறன்னு அவனுக்கு அடைக்கலம் கொடுத்து இதை விட இன்னும் என்னடா செய்யணும்? இது தெரியாத நடந்தது ஒன்று. உனக்கு எதிரின்னு தெரிஞ்சிருந்தா நான் அடைக்கலம் தந்திருப்பலாம் மாமா. தெரியுமில்ல எனக்கு எதிரின்னு. அவன் எங்க இருக்கான்? அவன் அடைக்கலம் தான் இருக்கான்.
வெளியே சக்கரை அறுத்துட்டு வரட்டும். அவன் உயிரை காக்க நான் சத்தியம் செய்தப்பா. அவன் சிறையா பாதத்துக்கு வரணும். நான் சபதம் வச்சிருந்தா நாங்க சத்தியம் தப்பா. நான் சபதத்தை முடிச்சாகணும். எங்க சந்திரகுலமே வேறிட்டு போய்விடுமா? அப்படிதான் தெரியுது பார்த்தா ஒரு நோக்கம். ஆமா தயவு கூர்ந்து சக்கரத்தை திருப்பங்க பாப்பா. சக்கரத்தை இப்பவும் நீ அடைக்கலம் கொடுத்தத மன்னிப்பை. என்னன்னா பெரிய மனுஷன், கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி மன்னிப்பை. ஆனா கந்தரூபனை என்னிடம் படைச்சிரு. மாமா கெந்திருவ செல்ல போகணும்னா அது என் உயிர் போனாதான் நடக்கும். அதுவை எடுக்க வேணாம் தயங்க மாட்டேன். ஓ உயிரை எடுக்கவும் தயங்க மாட்டேன். மாமா அர்ஜுனா என் வீரத்தை பத்தி உனக்கு நன்கு தெரியும். தெரியுமடா. அர்ஜுனன் வில்லெடுத்தா அகலவிதல சொர்க்க மத்தியம மாதால சகல தேவர்களும் கண்டு கலங்குவார் என்றது உனக்கு தெரியும். உன்னை பத்தி உனக்கு தெரியாத உன்னை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிற. என் கையில இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரத்துக்கு உலகத்துல நிகரான ஆயுதம் எதுவுமே இல்ல. தெரியுமா? உன்னோடு நான் போர் செய்ய வரல. உன் காலை பிடிக்கிறேன். உனக்கு உயிர் வேணுமடா. என் சிரத்தை எடுத்துக்க மாமா. ஓ உயிரை எடுக்கிறேன்னு என்னுடைய சபதம் இல்ல. எந்திரோபனுடைய சிறையா மாதத்துக்கு ஒரு மாதம் என்னுடைய சபதம். ஆமா அதை தடுக்க மறுத்தா தடுக்க யாரா மறுக்கிறது? மறுத்தா என்ன செய்வேன்? என்ன செய்யணும்? யாரு மறுக்கிறாங்களோ அவங்க நிலையமா இருப்பேன். சண்டைன்னா ரெண்டு பேரும் சரியா போடுறது சண்டைடா. இது சண்டை கிடையாது. ஒன்னு அறுத்து விட்டதும் சக்கரை அவன் தலையா இருக்கும். நீரும்பாலும் போல பசுவும் கன்று போல அரமன் நிகழும் போல ஆயனும் மற்றனும் ஒரு வீதியில போனா பாக்குற கண்ணெல்லாம் பொறாமப்படும்படி வாழ்ந்தமா மாமா. ஆயனும் மற்றனும் சண்டை செய்தா என் பகைவர்கள்லாம் என்ன கைகொட்டி நகைப்பாரே மாமா. நின்று சிரிக்கிட்டோம்.
ஒரு மாமச்சன் 1000 முறை கால்ல விழுவுறனே கல்லாவா மனசு ஒத்தி வளர்த்ததுதான் என் தாய் புத்திமதி சொன்னது நீ ஊட்டி வளர்த்தது என் தாய் உபதேசம் சொன்னது நீங்க ஆபத்துன்னு வர்றவங்கள காக்கணும்னு 1000 முறை நீ தானே மாமா எனக்கு சொல்லி கொடுத்த. அப்ப எனக்கு யார் ஒருவர் வந்தாலும் ஆதரிக்கணும்டா அர்ஜுனான்னு ஏன் எதிரியுமா ஆதரிக்க சொன்ன ஒண்ணு மாமா தெரிந்தோ தெரியாமலையும் நடந்து விட்டது. சக்கரத்தை திருப்ப முடியாது. இப்பொழுது கந்தரூபனுடைய சிரத்தை ஒப்படைக்க முடியுமா முடியாதா? கண்ணால ஒண்ணு நான் கெஞ்சிக்கிட்டே போறேன், நீ மிஞ்சிக்கிட்டே போறேன். என்ன செய்வ? மரக்கோல் பிடிக்கும் மட்டையை எட்டையை உனக்கு அவ்வளவு இருந்தா சத்திரியை எனக்கு எவ்வளவு இருக்கும்? அவனுக்கு பிறந்த கொண்டக ஜாதி நாடகத்துல காய்கறிகளை பறிச்சுக்கிற உங்களுக்கே வந்தா ஒரு வெண்ணெய் சாப்பிடுறோம் எனக்கு பிடிக்கும். என்ன பத்தி பேசி அது உனக்கு உரிமை இருக்குது. என் குலத்தை பத்தி இழிவுபடுத்தி 1000 தடவை பேசுவா. நீ மட்டும் என்ன ஒரு குலத்துல பிறந்து மறு குலத்துல பிறந்த எட்டையை உனக்கு அவ்வளவு இருந்தா எனக்கு எவ்வளவு இருக்கும்? நல்லா நினைச்சு பாரு, கூட்டி கழிச்சு பாரு, எல்லாம் ஒன்னாதான் இருக்கும். என்ன ஒரு குலத்துல பிறந்து மறு குலத்துல வளர்ந்தாங்க, நீ கூட்டி கழிச்சு பாரு எப்படி இருக்குன்னு. நீங்க பிறந்தது எங்க வளர்ந்தது எங்க? இப்ப சக்கரத்தை திருப்ப முடியுமா முடியாதா? முடியாதரா. மயிலே மயிலா நான் இறங்க போடாது, அது கால்ல வச்சு மெதிச்சா தான் இறங்க கொடுக்கும். இன்னைக்கு வச்சு மெதிப்புங்கிற அப்படியே கொஞ்சம் உஷாரா என்னையா அஞ்சு மேல போயிருவேன். உன்னுடைய சாவு என் கையில தான்னா அது யாரால தடுக்க முடியும்? வா, உனக்கு எவன் தபால் போட்டான்னு நினைக்கிறேன். யமனா என்ன வில்யுத்தமா மல்யுத்தமா கதாயுத பயிற்சியா என்ன சண்டை? உனக்கே தெரியும் இந்த அர்ஜுனனுக்கு எல்லா கலைகளும் தெரியும்னு. எந்த யுத்தத்துக்கு சிட்டுக்குடி சுடுற மோகத்தை பேசிட்டு வச்சிருந்த வேலையை மல்லுத்தமா? ஆமா. நீ சண்டை செய்வ, பொறமுது காட்டி ஓடுவேன், அது எனக்கு பிடிக்காது. சைடுல போயிட்டு அங்க இருந்துட்டு என்ன பேசுற? நடுவுல இருக்கு அஞ்சடி காப்பு ஆசைப்பட்டு பறந்து போயிடும். அப்படி எதிரி கிடைக்கலாம் கொடுத்துட்ட, என்ன இறக்கவும் துணிஞ்சிட்ட. நான் ஒத்த மட்டும் வர போறது இல்லடா. புறப்படுறான் போறோம். என் மச்சான் துரியோதனன் இருக்கான். ஒரு அக்ரோனிஷான
யாதவ சேனைகள் ஒரு அக்ரோணி சேனை வரண்டா மாமா வேண்டாம் மாமா. அப்போ கெந்திரவனை ஒப்படைச்சிரு. நீர் அடிச்சா நீர் விலகும். நாம இன்னைக்கு அடிச்சுக்கலாம், நாளைக்கு கூடிக்கலாம். எதிரி கையில கொண்டு போய் என் குடும்பை குடிச்சு கொடுக்க பார்க்காத. சரி கெந்திரவனை ஒப்படைச்சிரு. கொண்டா எங்க இருக்கிறான்? மறுபடியும் அங்கத்தானே வர்றேன். அதுதான் நடக்காது. அப்போ சண்டை பெரியாவும். கண்ணா கொண்டு விடுவாரு. உன்னுடைய யானவர் மடைகள் அல்ல, அந்த கவர்வர் மடைகள் அல்ல. கொண்டு வந்து நிறுத்தி நான் கத்தி போர் முனையில உன்னை சந்திக்கிறேன். வரண்டா யாதவ சேனைகள் ஒரு அக்ரோணி. என் மச்சான் துரியோதனனுடைய சேனை ஒரு அக்ரோணி. திரும்பி திரும்பி சொன்ன கேட்டியா நீ பறக்கிற அப்படியே அடிதானே இப்ப தங்கி போச்சு. சொல்லுப்பா பொதியா ஓடியாந்துருந்தா அடிக்கு அடி திரும்ப வாங்காத விடுவோம். இப்படி திரும்ப வாங்காத அவனை அடிக்கணும்டா. அஷ்டாபுரத்து வேந்தனாகிய துரியோதன மகாராஜனை நான் காண வந்திருப்பதாக என் மச்சாங்கிட்ட சொல்லு. மச்சானா மச்சானுக்கு நான் சரியில்லைன்னு நினைக்கிறேன். யாருக்கு? மச்சானுக்கு தான். நான் போய் காண வைக்கிறேன் பாரு. நீ மட்டும் வாங்கினது பார்த்தாலும் மச்சானையும் வாங்க வைக்கிற. அவரு எப்படியாட்டால் தெரியுமா? சேனைக்கெல்லாம் தலைவன் ஒரு அக்ரோணி சேனை. ஆனா குண்டாளுக்கு ரெண்டாடு. புண்டையா? குண்டாளுக்கு ஒருத்தன் குண்டாருந்தான்னு வச்சுக்க, ரெண்டாளு புடிச்சுக்கிட்டா சரியா போகுது. அப்படியா? ஒரு அக்ரோணி சேனை கொண்டாரு. இன்னைக்கு பஞ்சப்படாதி பசங்க என்ன பாடுபடுறாங்க பாரு. வரண்டா ஐயா கவியர்களே